முன்னாள் மண்டல செயலாளரும் வெளிநடப்பு பொறுப்பாளரான மரியாதைக்குரிய ஐயா கலாம்தாசன் அவர்களை நிறைவேறாக ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஆறாவது நகரில் மாவட்ட செயலாளர் மின்னலாவை இணைப்பு திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழாவும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் தம்பி ஏபிஆர் மூர்த்தி அவர்களும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் நகர ஒன்றிய துணை பொறுப்பாளரும் மற்றும் மகளிர் அமைப்பாளர் அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அவர்கள் ஆணைக்கிணங்க நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஜனநாயக நாட்டில் சட்ட ஆட்சி நடக்கிறதா, சனாதான ஆட்சி நடக்கிறதா என்ற ஒரு கேள்வியை உருவாக்கும் வண்ணம் சங்கிகள் தன்னுடைய தொடர் முயற்சியால் தொடர்ந்து இந்த சட்டத்தின் நாட்டை தவிர்த்து முதலாக பிஜேபி துணை கொண்டு தன்னுடைய ஆட்டத்தில் புரிந்துள்ளார்கள். அதன் வெளிப்பாடு உச்சநீதிமன்ற நீதிபதியை ஒரு சங்கி தன்னுடைய குழுவை கலக்கி வீசுகிறார் என்றால் இவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்கு கொள்ள வேண்டும். தோழர்களே, நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நம்முடைய மக்கள் தமிழ் நடத்துவதற்கும் நம்முடைய சட்ட திட்டங்கள் இந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடனும் தீர்வுடனும் வாழ்வதற்கு அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம்தான் காரணம் என்பதை மறந்து மக்கள் சங்கி கூட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். இந்த சங்கி கூட்டமானது இந்திய மக்கள் தொகையில் 3% எடுத்துக்கொண்டு மக்களை சிறைப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் மூளையில் செலவிட்டு உங்களுக்கு கீழே பல இருக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு சேவை செய்தால் உங்களுக்கு வேண்டியதை தருகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணைபோகும் வண்ணமாக நம்முடைய திராவிட பிரதமர் மோடி அவர்கள் காலை நட்டுவது போல தன்னுடைய செயல்பாட்டை எதுவும் செய்யாமல் இந்த 140 கோடி மக்களும் திருப்பூர் வகையில் 3% மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் குறிப்பாக அதானிக்கும் அம்பானிக்குமாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். இதனால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கடும் துயரத்தில் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கும் இல்லாத அளவுக்கு பட்டினி என இந்திய நாடு தொடர்ந்து இவர்களது ஆட்சியில் தற்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சங்கி கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம், பிஜேபி என்ற ஒரு கட்சியை முன்னிறுத்தி ஆட்சியில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடித்துக் கொண்டு தற்போது துணிந்து இந்த செயல்களை செய்து வருகிறார்கள். இது 10 ஆண்டுகளுக்கு முன்னோ 15 ஆண்டுகளுக்கு முன்னோ எந்த ஒரு சங்கிக்கும் இந்த குழு வந்ததில்லை. இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரம் வந்தபோது இந்த இயக்கம் மகாத்மா காந்தி அவர்களை ஜனநாயகவாதியாக அவர் தொடர்ந்து தோற்றுவிட்டதால் அவரை கொண்டு விட்டார்கள். அதன் தொடர்ச்சி பல்வேறு காரணங்களுக்காக காங்கிரஸ் ஆட்சி இந்த இயக்கத்தை தடை செய்தார்கள். அந்த இயக்கம் தடைபட்டு அப்போது அந்த பிஜேபி ஆட்சி மறுபடியும் முயற்சிக் கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவே நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி டி.ஆர். கவாய் அவர்களை ஒரு ஐரோப்பியன் சிற்பை எடுத்து பேசுகிறான். அவன் விரோதமான சங்கி, அவனுக்கு என்ன விளக்கம் செய்கிறார் என்றால் கடவுள் என்னை அனுப்பி சொன்னால் என்று கூறுகிறான். எப்படி ஒரு கடவுள் இல்லை என்பதை இந்த உலக மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர்கள் போரை தலைவினால் அப்படி ஒரு நிகழ்வு இருக்குமா என்பதை ஏனைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இவ்வாறு கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் நம் மக்களை பிளவுபடுத்தி உயர்வு சார்பு என்ற நிலையை உருவாக்கி ஒவ்வொரு மனிதனும் உயிருடன் புரண்டு கொண்டிருக்கின்ற சட்ட ஆட்சியை தூர எரிந்து சனாதன ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பழைய முறைகளை நன்றாக தின்று கொடுத்து கோவிலில் புரிசாரி வேலையை மட்டும் செய்து கொண்டு ஏனைய மக்களை அறிவிப்படுத்தி நாம் சுகமாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஒருபோதும் துணை போடக்கூடாது என்ற ஒரு உயரை கொள்கையோடு எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து களமாடி வருகிறார். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவை எதிர்நோக்கும் ஒரு சிறந்த அரசியல் தலைவராகவும் எழுச்சி தமிழர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பொறுக்காத அவருக்கு வகையில் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு கருத்தை கூறி அவர் இன்னல் ஏற்றுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சங்கி கும்பலை நாம் இப்போது அடக்காவிட்டால் இந்த
ஓபிசி சமூகம் அவருக்கு உறுதுணையாக இருப்பதை நிறுத்தாவிட்டால் உங்களுடைய சமூகத்தில் இன்று மட்டுமல்ல என்றுமே நாளைக்கு ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு கலெக்டரோ ஒரு வக்கீலோ வர முடியாது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜனநாயக நாட்டில் அம்பேத்கர் கொடுத்த வழியின் வழியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை ஒரு ஓடல் இன்றைய நிலையில் இன்றைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் நாம் படித்து நம்முடைய சந்ததிகள் வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் நீதிபதியாகவும் வந்துவிட்டார்கள். இதனை பொறுத்தால் சந்தி கூட்டம் மூளையில் இறங்குகிற வேலையை மறுபடியும் தொடர்ந்து கொண்டு கூட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதற்கு மோடி அரசு போகிறது. இவர்களுடைய எண்ணம் எல்லாம் இவர்கள் வாழ்ந்தால் போதும். மோடி என்பவர் எப்படிப்பட்டவர்? தன் குடும்பத்தை பார்க்காதவர், தன் சொந்த கொண்டாட்டியை பார்க்காதவர், இவருக்கு பிள்ளைக்குடிகள் கிடையாது. பேசுவது அத்தனையும் போய் இந்த பெயரை நம்பி இந்த ஏழை எளிய மக்கள் ஓட்டளிக்க விரும்பினால் நாம் மறுபடியும் ஆதிகாலத்தில் இருந்தது போல கவர்மெண்ட்டை கட்டிக்கொண்டோம் இல்லை, அது இல்லாமல் காடுகளோ வாழக்கூடிய நிலைமை உருவாகும். நம்முடைய படிப்பு என்ன ஆகுது? படித்தால் மட்டுமே நம்ம அறிவு வளரும். அந்த அறிவின் பெயரால் நமக்கு மதமும் கடவுள் எப்படி பொய்யான ஒரு கருத்துக்கு உட்பட்டு நம்மை ஆக்கிவிட்டது என்பதை தெரிந்திருக்கிறோம். அதன் காரணமாகவே தற்போது புறக்கணிப்பு என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டில் மட்டும் படிக்கவில்லை என்பதை தெரிந்துகிறோம். அதற்கு வெற்றி தமிழர் அவர்கள் முழுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டின்படியில் மிக துல்லியமாக போராடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு நாளும் பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்க முடியாது, தாமரை மலராது. இந்திய அளவில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இதன் வாயிலாக பிஜேபி ஆட்சியை அகற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்று மட்டுமே இந்த மதத்திற்கு இரண்டாம் விடுதலை கிடைக்கும் என்பதை இந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சூழ்நிலையில் கருத்து போராட்டத்தை நடத்தும் வண்ணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தலைவர் அவர்கள் வகையும் மருத்துவர் தலைவர்களையும் அவரை சுற்றிப்படுத்தி பிஜேபி தலைவர்கள் தமிழக தலைவர்கள் ராஜா அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இவ்வாறான கருத்துக்கள் தொடர்ந்து கூறியிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்தால் அவர் இந்த தமிழகத்தில் நலமாட முடியாது என்ற ஒரு கருத்தை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த சூழ்நிலையில் தமிழர் அவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு எழுச்சிமிக்க தலைவர் அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்காகவும் நிர்வாணத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். இந்த தமிழக அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடுதலை செய்கள் அனைத்து மாவட்டத்திலும் பெரும்பாடு பட்டம் அரும்பாடு பட்டம் பெரும் சேவைகள் செய்து ஓட்டு அளித்து இந்த ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்தோம். மறுபடியும் தலைவர் அவர்கள் ஆணைக்கு இணங்க இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு கட்சியை திமுக அரசு எவ்வாறு நடத்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் ஆட்சியில் ஏற வேண்டும் என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உரிய மரியாதையும் தர வேண்டும். ஒன்றும் இல்லாத இன்றைக்கு அரசியல் தாராளத்தில் இருக்கிறேங்க வந்துள்ள விஜய் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பாதுகாப்பு வெளியூர்ல இருக்கிற வந்து கூப்பிடுறேன். ஏழை எளிய மக்களுக்காக அல்லும் பலரும் கிராம கிராமமாக நடந்து கொண்டு வந்து இந்த மக்களை தலைமுறை செய்து வைத்து இந்த கட்சியை ஒருங்கிணைத்து 4 எம்எல்ஏ 2 எம்பி வரை வளர்ந்துள்ள இந்த அரிய மகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் திமுக அரசு தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்க எப்படி முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களால் பயன்பெற்ற நீங்கள் அவருக்கு இடையூறு விளைவித்த ராஜீவ் காந்தி என்ற அந்த சாதி வெறியினை வன்முறைகளின் சட்டத்திற்கு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோடி அரசு அந்த கே கவாய் அவர்கள் மீது திருப்பு வீட்டை கையில் மாணவன் மீது வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை இந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.